வெல்கம் டு ரம்யாஸ் யூனிக் கார்னர். இன்றைக்கி யம்மியான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதற்கு தேவையான பொருட்கள் மைதா, பால், மஷ்ரூம், கேரட், ஆனியன், garlic, chilliflakes, butter, Italian herbs, crushed pepper. ஒரு பவுலில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பாஸ்தாவை ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. அது நல்லா வெந்தவுடனே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு கடாயில் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கார்லிக்கும் அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன உடனே நீங்கள் கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப வேகணும்னு இல்லை. மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்லேயே தண்ணி வருங்கிறனால அந்த இதிலே வெந்துடும். காய், ஆனியன், மஷ்ரூம் எல்லாமே ஓரளவுக்கு வெந்துடும். அதனால் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு. ஆயில் அந்த இதுலேயே வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக. அப்போ மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த ரா ஸ்மெல் போகணும். அதில் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டே வந்தால் அது லம்ஸ் வராது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போவும் கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாமல். நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னாவே அந்த லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்ல க்ரீம் மாதிரி வந்துடும். ஸோ நிறுத்தாமல் கைவிடாமல் கலந்துட்டிங்கன்னா வந்துருச்சு நமக்கு க்ரீமு. இப்போ இன்னும் கொஞ்சம் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு சாஸ் எவ்வளோ க்ரீமியாக வேணும், லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போ இட்டாலியன் ஹெர்ப்ஸு, க்ரஷ்டு பெப்பரு, சில்லி ஃப்ளேக்ஸு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ தட் இது எல்லா இடத்துலையும் நல்லா கலந்துக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒயிட் சாஸு. சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இங்கே ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. கரெக்டான இதில் நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கேரட்டு, மஷ்ரூம் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதோடு சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்ல மிக்சரோடு கலந்துருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா. யம்மி அண்ட் டேஸ்டி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அழகாக சீஸு கூட நம்ம ஆட் பண்ணல. எவ்வளோ அழகாக அது ஒன்று ஒன்றா கீழே விழுது. ஸோ இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஆவி பறக்க பாஸ்தா. யார் வேண்டான்னு சொல்ல போகிறாங்க? எல்லாரும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர பாஸ்தா வேணும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை அமுத்துங்க.